இந்த இரண்டாவது மாதத்தினுடைய இரண்டாம் ஓய்வு நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கவும், தேவனை ஆராதிக்கவும், அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்த தன்னுடைய கிருபைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தவும், கர்த்தருடைய பாதத்திலே கவனமாய் தன்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல சிலாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரபு, அந்த ஏசி ரொம்ப கூலா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் ஒரு 26, 27 வைங்க, ஆஃப் பண்ண வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். மிகுந்த ஜெபத்தோடு நாம் ஆண்டவருடைய பாதத்திலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கடந்த வாரம் நம்முடைய கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் மிக மிக ஆசீர்வதித்தார். நல்ல ஒரு தேவ ஊழியரை சாட்சியாக தேவ வார்த்தையோடு நம் நடுவிலே அனுப்பினார். அது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த உற்சாகத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வரும் பொழுது நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பேசுவது மனிதன் ஆக இருந்தாலும் புறப்படுவது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, கேதுரு மரங்களுடைய தோலை உரிக்கும் வார்த்தைகள். அல்லேலூயா. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் பெண் மான்களை ஈன செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தை இன்றைக்கு நம் நடுவிலே புறப்பட்டு வர வேண்டும். நாம் உயிரடைய வேண்டும், நாம் பலனடைய வேண்டும், நாம் உற்சாகமடைய வேண்டும், நாம் கிருபை பெற்று கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவன் தன் வார்த்தைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் அந்த கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்திலேயே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குதத்த வார்த்தையின் ஒரு பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனம் தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குதத்தம். ஆனால் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2வது வசனம், 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். பெட்டி கீரியத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை நினைத்து என்றுதான் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரிடத்திலே புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் சரியான அதனுடைய அர்த்தம், சரியான மொழி, சரியான வார்த்தை. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரிடத்திலே, கர்த்தரை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. 7வது அதிகாரம் புலம்பலோடு ஆரம்பிக்கும் ஒரு அதிகாரம், அழுகையோடும் கண்ணீரோடும் ஆரம்பிக்கிற ஒரு அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரத்தின் முடிவுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அழுது கொண்டு அதிகாரத்தை ஆரம்பித்த இஸ்ரவேல் ஜனம், அழுது கொண்டு ஆரம்பித்த இஸ்ரவேல் ஜனம் 14ஆம் வசனத்துக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் போதும். இந்த ஆண்டு ஆரம்பித்த பொழுதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்த வார்த்தையின் தொடர்ச்சி தான் இந்த 14வது வசனம். 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் யாவர்களும் தேவனிடத்திற்கு போய் புலம்பி அழுது
இந்த ஆலயத்திற்குள் கடந்து வந்து அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை புலம்பல், அழுகை, கண்ணீர், கவலை, வேதனை, சோர்வுகள், சோதனைகள் இருக்கும் என்றால் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற தோல்விகளும், நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற கண்ணீர்களும், நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற புலம்பல்களும் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆமென். எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. இன்றைக்கு அழுகை என்றால் நாளைக்கு ஆனந்த களிப்பு. இன்றைக்கு தோல்வி என்றால் நாளைக்கு சிறந்த வெற்றி. இன்றைக்கு வியாதி என்றால் நாளைக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு இரவு என்றால் இரவு முடியும் ஒரு வேளை உண்டு. ஒரு இரவுக்கு 8, 9, 10 மணி நேரம் தான் இருக்கும். இரவு முடிந்து ஒரு பகல் காலை பொழுது ஆரம்பிக்கும் என்பது உண்மை. அப்படி என்றால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கவலையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், சோர்வுகளாக இருக்கலாம். ஆமென். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தோடு அதிகாரம் முடியவில்லை. 14ஆம் வசனம் ஒன்று இஸ்ரவேலர்களுக்காய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அழுகைக்கு காரணம் என்ன? புலம்பலுக்கு காரணம் என்ன? கண்ணீருக்கு காரணம் என்ன? சோர்வுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் புலம்பிக் கொண்டிருந்தார்கள்? ஏன் அழுது கொண்டிருந்தார்கள்? வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த, பாலும் தேனும் ஓடுகிற கானான் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசித்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் பிரவேசிக்கும் முன்பதாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு விரோதமாய் ஜாதிகள் சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்தாலும் அவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்பதே. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகுமா போகாதா? கொஞ்சம் சொல்லுங்க. உனக்கு, எனக்கு இல்ல, உங்களுக்கு. உங்களுக்கு விரோதமாய் அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்பா, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஓர் ஆயுதமும் வாய்க்காது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த வார்த்தை சொன்னது ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுடைய மேன்மையான வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கானானுக்கு நேராய் கடந்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள், வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை எதிராளிகள் சாப்பிட்டார்கள். வசனம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வட்டிக்காரனும் அல்ல, குட்டிக்காரனும் அல்ல, ஆமென், வங்கியும் அல்ல. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற ஏராளமானவர்களை பார்த்து கேட்டால், ஆமென், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சரியா சாப்பிட வழி இல்ல, கிடைக்கிற காசெல்லாம் வட்டிக்கு தான் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் சூழ்நிலையும் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் நிலத்தை ஆயத்தப்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள், விதை விதைத்தார்கள், தண்ணீர் பாய்ச்சினார்கள், உரத்தை போட்டார்கள், இரவெல்லாம் காத்திருந்தார்கள். அவன் விதை முளைத்தது, வளர்ந்தது, கனி கொடுத்தது. ஆனால் கனி சாப்பிடுவதற்கு முன்பாக, அவன் பயிர் அறுப்பதற்கு முன்பாக பெலிஸ்தியர்களும் மீதியானியர்களும் வந்து இஸ்ரவேலர்களுடைய நன்மைகளை திருடி சென்றார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் பெலிஸ்தியர்கள் வாக்குத்தத்தம் பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் ஆமென் இருக்கக்கூடாது என்று அவர்களை நெருக்கிக் கொண்டே இருந்த, இரவும் பகலும் தூக்கத்தை கொடுக்காமல் நெருக்கிக் கொண்டே இருந்த பெலிஸ்தியர்கள் ஒரு பக்கம்.
எல்லாரும் இணைந்து கஷ்டப்பட்டு எப்படியாகிலும் பெலிஸ்தியர்களை துரத்தி கொஞ்சம் எழுந்து நிமிர்ந்து நின்ற உடனே அடுத்த பக்கம் அமாலேக்கியர்கள். அவர்கள் மறுபடியும் இருக்கிற பலத்தோடு அமாலேக்கியர்களோடு யுத்தம் செய்து அமாலேக்கியர்களை ஜெயித்தால் அடுத்த பக்கம் கானானியர்கள். இப்படி சத்துருக்கள் மாறி 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 இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி 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 அவர்களை அழித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தானே? ஆமென். சில நேரத்தில் பலவீனம் எப்படியாகலும் உபவசித்து ஜெபித்து ஆமென் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து வியாதிக்கு ஒரு விடுதலை பெற்ற உடனே அடுத்த பிரச்சனை கடன் பிரச்சனை. எப்படியாகலும் கஷ்டப்பட்டு பட்டினி கிடந்து ஆமென் கடன் பிரச்சனையில் இருந்து ஒரு விடுதலை பெற்ற உடனே குடும்பத்திலே சமாதானம் இல்லை. எப்படியாகலும் அழுது புலம்பி ஜெபித்து குடும்பத்திலே கொஞ்சம் ஐக்கியமா வந்த உடனே பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல. ஹல்லேலூயா. ஆமென். எப்படியாகலும் ஜெபித்து ஜெபித்து பிள்ளைங்க பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை பெற்ற உடனே சபையிலே அதுக்கு மேல பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமென். பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், கானானியர்கள் இப்படி சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கிக் கொண்டே இருந்தது. வழியே இல்லாம, விடுதலை பெற்றுக்கொள்ள வழியே இல்லாம இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. வாக்குதத்தம் பண்ணினவர் ஆண்டவர் தானே? உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவர் தானே? சத்துருக்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று சொன்னவர் ஆண்டவர் தானே? சிங்கக்கபியிலே தானியேலை போட்ட சிங்கக்கபிக்குள்ளே இறங்கி சென்று தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவித்த யெகோவா தேவன் தானே இஸ்ரவேல் ஜனங்களால் ஆராதிக்கப்படுகிற ஆண்டவர். ஷத்ரக், மேஷாக், அபேத்நேகோ ஆமென் போடப்பட்ட அக்கினி சூளையிலே ஆமென் இவர்கள் 3 பேர்கள் மத்தியிலே 4வது ஒருவராக இறங்கி அவர்களை அக்கினியில் இருந்தும் ராஜாவின் கரத்தில் இருந்தும் விடுவித்த யெகோவா தேவனை தானே இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிறார்கள். அப்படி இருந்தும் தானியேலை விடுவித்த தேவன், ஷத்ரக், மேஷாக், அபேத்நேகோவை விடுவித்த தேவன், கோலியாத்தின் கரத்திலிருந்து தாவீதை விடுவித்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் பெலிஸ்தியர்கள் கரத்திலிருந்து, அம்மோரியர்கள் கரத்திலிருந்து, மோவாபியர்கள் கரத்திலிருந்து, கானானியர்கள் கரத்திலிருந்து ஏன் ஆண்டவர் விடுவிக்கவில்லை? பிரச்சனைக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. பிரச்சனைக்கு காரணம் என்ன? அநேக நேரத்தில் தேவ ஜனங்களை மறந்து விடக்கூடாது. நம்ம பிரச்சனைகளை நம்ம தான் வெல்கம் பண்றோம். ஆமென். ஆண்டவரும் அல்ல, சில நேரத்தில் பிசாசும் அல்ல. ஆனால் நம்ம பிசாசு மேலே எல்லா பழியும் போட்டுடுறோம். எல்லா பழியும். ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆமென் ஒருத்தன் இந்த பாலத்தின் மேலே, எங்கள் ஊரில் எல்லாம் கலுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன தண்ணி ஓடுற அந்த இதுக்கு மேலே அந்த ஒரு 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 ஒருத்தர் மட்டும் ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு 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 என்ன சொல்லுவதுக்கு பாத்தி மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. திட்டா திண்டு என்னமோ அது கட்டியிருப்பாங்க. ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இது மேலே ஏறி படுத்துட்டு இருந்தானா. அப்போ சாத்தான் அந்த வழியாக போச்சா. போயிட்டு இவனை தட்டி எழுப்பிட்டு, என்னடா பண்ணுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை தானே, சர்ச்சுக்கு போண்டி தானே அப்படின்னு கேட்டானா. யார்? சாத்தான் கேட்டானா. இல்லை நான் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எழும்பி வீட்டுக்கு போடா. அப்புறம் நீ இந்த பக்கம் ஆமாம் தூக்கத்தில் இந்த பக்கம் விழுந்துட்டு ஆமாம் நீ ஊரெல்லாம் சொல்லுவேன், சாத்தான் என்ன தள்ளி போடா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னானா. உங்களுக்கு புரியல? அல்லேலூயா. நம்ம வேண்டாத வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு எல்லா படியும் சாத்தான் மேலே. சாத்தானுக்கு இப்போ தூக்கமா இல்லை. சாத்தானுக்கு இப்போ ஹை பிபி ஏறி இருக்கு. அல்லேலூயா. அவன் நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனை, நாம் பண்ற கூத்துக்கு, நாம் பண்ற வாலுத்தனத்துக்கெல்லாம் சாத்தா மேல தான் பழிய போடுறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். என்ன இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு காரணம், அழுகைக்கு காரணம் என்ன?
நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே அழுகைக்கு, பிரச்சனைகளுக்கு, சோதனைகளுக்கு காரணம் என்ன? இந்த காரணம் என்னவென்று அபிஷேகம் பெற்றவனுக்கு வெளிப்படும். ஹலோ, அபிஷேகம் பெற்றவனுக்கு வெளிப்படும். நீங்க அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தால் உங்களுக்கு வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் என்ன? கடன் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? அடிக்கடி வரும் வியாதிகளுக்கு காரணம் என்ன? ஆமென். ஆவிக்குரியவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். வசனம் சொல்லுகிறது, தாவீதின் காலத்திலே அடிக்கடி தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது தாவீது ஆண்டவரிடத்திலே போய் கேட்டார், ஆண்டவரே இதற்கு காரணம் என்ன? ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் காரணத்தை வெளிப்படுத்தினார். ஜெபிக்கிறவர்களுக்கு தோல்வியின் காரணம் வெளிப்படும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு கண்ணீரின் காரணம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இங்க ஜெபிக்கிற ஒருவர் இருந்தார், ஆவிக்குரியவர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் தான் சாமுவேல். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயோ 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 என்று புலம்பி அழுது கொண்டிருந்ததை பார்த்து அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார். என்னமா சொல்றாரு? அப்பொழுது சாமுவேல் 3ஆம் வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால். இஸ்ரவேல் ஜனங்க இப்போ புலம்பி புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்திலே அழுதார்கள் என்று சொல்லுகிறது. ஆனா கர்த்தரிடத்திலே தான் அழுது கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்ப ஆண்டவர் இங்க இருக்காரு. இவங்க ஆண்டவர் முகத்தை நோக்கி ஜெபிப்பதை விட்டுட்டு வேற எங்கேயோ பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆமென், தீர்க்கதரிசி ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியேலே நீர் எழும்பி தேவனுடைய ஆலயத்திற்குள் கடந்து செல். அங்கே என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ பார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயமாகி எருசலேம் ஆலயத்திற்குள் கடந்து சென்று ஆலயத்திற்குள் பார்த்த பொழுது ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள், அழைக்கப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணம் அறிந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? கிழக்கு பக்கமாய் திரும்பி சூரியனை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தார்களா? அப்படித்தானே வசனம் வாசிச்சிருக்கீங்களா? இல்லையா? நீங்க இருக்கிறதை பார்த்தா அப்படி வசனமே பார்த்ததே இல்லை போல் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். எந்த வசனம்மா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16. வாசிமா. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே ஏறக்குறை 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும். பயங்கரமான ஜெபம், உபவாச ஜெபம், பயங்கரமான ஆராதனை, அபிஷேக ஆராதனை. யாரு? 25 புருஷர்கள். அப்படித்தானே? 25 புருஷர்கள், மூப்பர்கள். பயங்கர ஜெபம். எங்க உட்கார்ந்து எப்படி ஜெபிக்கிறாங்க? தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு. அப்படின்னா ஆண்டவர் இப்ப பார்க்கும்போது என்னதான் தெரியுது? முதுகு தான் தெரியுது. நிறைய பேரை ஆண்டவர் பார்க்கும்போது முதுகு தாங்க தெரியுது. அல்லேலூயா. ஆனா நம்ம சொல்றோம், நம்ம பயங்கரமான ஜெபம். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என் முகத்தை தேடுவீர்கள் என்றார். வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க புலம்புறீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, பைபிள் எல்லாம் தெரியும், நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும், ஆனா நீங்கள் கர்த்தருக்கு எதிராய் நிற்கிறீர்கள், தேவனுக்கு எதிராய் நிற்கிறீர்கள். உங்கள் கண்கள் யார் மேல தெரியுமா? அஸ்தாரோத்துகள் மேல. அப்படித்தானே?
அஸ்தாரோத்துகள் மேல ஜெபமெல்லாம் நடக்குது. நல்லா கவனிங்க தேவ ஜனமே, எபனேச திருச்சபையே, ஆவியானவர் சொல்லுகிறார் திரும்பு. Praise the Lord. ஹலோ, இருக்கீங்களா? என்ன செய்யணும்? திரும்பணும். பழைய ஆராதனைக்கு நேராய் திரும்பணும். பழைய ஜெபத்திற்கு நேராய் திரும்பணும். பழைய ஐக்கியத்துக்கு திரும்பி வரணும். அல்லேலூயா. கண்ணீர் மாறணுமா? சோதனை மாறணுமா? வேதனை நீங்கணுமா? கொஞ்சம் திரும்பி பாரு. நேற்றைக்கு ஆராதித்த ஆராதனை, கடந்த மாதங்கள், கடந்த ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஆராதித்த ஆராதனைகளும், வெளிப்பட்ட அபிஷேகமும், அவன் தேவ பக்தியும் தேவ பயமும் கொஞ்சம் நினைச்சு பார். திரும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்பு. ஆராதனைக்கு நேராக திரும்பு. அல்லேலூயா. இப்போ என்னமோ நான் எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கற்று சிறந்து தேர்ந்து நான் முதிர்ந்தவன் ஆயிட்டேன் என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலே திரும்பு. சாமுவேலுக்கு அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் ஜனங்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்ணீருக்கு காரணம் அவர்கள் ஜெபிப்பது என்னோடு அல்ல, அவர்கள் புலம்புவது என்னோடு அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே என்று புலம்பினாலும் அவர்கள் முகம் அஸ்தாரோத்துக்கு மேலே தான் இருக்கிறது. அல்லேலூயா. எகிப்திலே அமர்ந்திருக்கிற ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஆபிரகாமே, உன்னை நான் கானானுக்கு தானே இப்ப அழைச்சேன், நீ இப்போ எங்கே இருக்கிறார்? நான் இந்த வசனம் பேசும்போது அருமை தேவ ஜனமே, ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பணும். ஆரம்ப நாட்களிலே நாம் தேவனோடு இருந்த உறவு, ஆரம்ப நாட்களே மணிக்கணக்கா ஜெபித்த ஜெபம், ஜெப அறைக்குள்ளே போய் உட்கார்ந்தா நேரம் போறது தெரியாது. 10 மணிக்கு 11 மணிக்கு போய் உட்கார்ந்தா சில நேரம் விடியும் வரையிலும் 5 மணி 6 மணி 7 மணி வரையிலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆனா இன்றைக்கு ஜெபங்க போய் உட்கார்ந்தா 5 நிமிஷத்துல தூக்கம் வருது, போய் உட்கார்ந்தா 10 நிமிஷத்துல அவன் வேறு சிந்தனைகள் வருது. ஹலோ, ஒரு காலத்திலே தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்து ஆமென் ஜெபிக்க ஊழியர்கள் தியானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அபிஷேகத்திலே நிரம்பின நாட்கள் உண்டு அல்லவா? ஆனால் இன்றைக்கு பாட்டை பாடி ட்ரம்ஸ் அடிச்சு கொட்டி எவ்வளவு ஆமென் அபிஷேகம் இறங்கட்டு சொன்னாலும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கீங்களே. எங்க அபிஷேகம்? பிரைஸ் தி லார்ட். கண்ணீருக்கு காரணம் என்ன? இதெல்லாரும் சொல்லுவாங்க, இது எனக்காக அல்ல பாஸ்டர், இது அப்படி தட்டி விட்டுடுங்க. அவங்களுக்கு பாஸ்டர், அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தான் பேசுறேன், உங்களுக்கு தான் பேசுறேன். ஹல்லேலூயா. திரும்பு. உபவாசத்துக்கு நேரா திரும்பு. உபவாச ஜபம்னு சொன்னா ஓடி ஓடி வந்தியே, எங்க இருக்க? ஆராதனை சொன்னா ஓடி ஓடி வந்தியே, எங்க இருக்கு? குடும்ப ஜபம் எங்க இருக்குங்க? குடும்ப ஜபம் எங்க இருக்கு? நிறைய வீட்டுல குடும்ப ஜபமே இங்க. நான் கையை தூக்க சொன்னா சிலவங்க பொய்யா தூக்குவாங்க, உண்மையா தூக்குறவங்க 1-2 பேர் தான் இருப்பாங்க. குடும்ப ஜபம், பிள்ளைகள் பெற்றோர்கள் சேர்ந்து குடும்ப ஜபம் பண்றவங்க ஆமென் சுருக்கம் சிலவர்கள் தான் இருப்பீர்கள். திரும்புங்க, திரும்புங்க. ஹலோ, தூங்கிட்டு இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கவங்களே பார்த்து சொல்லுங்க, திரும்புங்கன்னு சொல்லுங்க. திரும்பியா? திரும்பு, ஒழுங்கா திரும்பு, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. திரும்பினால் கண்ணீர் மாறும். சாமுவேல் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தரிடம் திரும்புங்க. வேற யாரை நான் பார்க்க வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா.
வேற யாரையும் நான் பார்க்க வேண்டியதில்லை, கர்த்தரை மட்டும் பார்த்தா போதும், நான் அவரிடத்திற்கு திரும்புவேன். ஹல்லேலூயா. சூரச் செடியின் அடியிலே போய் சோர்ந்து போய், ஆமென், போதும் ஆண்டவரே நான் செத்தால் போதும் என்று புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு கிடக்கிற ஏலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நீ எங்க இருக்க? தைரியமாக ஆகாபினுடைய அரண்மனைக்குள்ளே கடந்து சென்று ஆகாவை பார்த்து தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைத்த அவன், ஏலியாவே அன்றைக்கு பயப்படாத பயம் இன்றைக்கு உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறதே. வாழ்க்கையிலே பஞ்சம் கடந்து வந்த பொழுதும் தைரியமாயிருந்தாயே, இன்றைக்கு எங்க இருக்கிறாய்? சோர்ந்து போய் இருக்கிற ஏலியாவே, இஸ்ரவேலிலே ஒருவன் கரத்திலே கூட கொடுக்காத பெரிய அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கரத்திலே உன்னை நம்பி கொடுத்தேனே, ஆனா எல்லாவற்றையும் எரிந்து உடைத்து அவன் ஒடுங்கி போய் உடைந்து போய் சூரச்செடியின் அடியிலே படுத்திருக்கிற ஏலியாவே, நீ திரும்பு, திரும்பு, மனம் திரும்பு. அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றிக்கொள். வாழ்க்கையிலே பிள்ளைகள் என்ன கவனிக்கணும், விளையாடிட்டு இருக்க கூடாது. Praise the Lord. வாழ்க்கையிலே ஏதோ சூழ்நிலைகள், ஆமென், வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது அந்த சூழ்நிலையை மாத்திரம் நினைத்து 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 புலம்பி அழுது சோர்ந்து போயிருக்கிற ஏலியாவே, நீ எழும்பினால் இன்னும் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உன் கரத்திலே கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார், புலம்பலுக்கு காரணம், அழுகைக்கு காரணம், கண்ணீருக்கு காரணம், ஆமென், ஜெபம் ஆண்டவரிடத்திலே இல்லை, ஆண்டவரோடு இல்லை. அடுத்தது சீக்கிரம் 3ஆம் வசனம் வாசிமா. 1 சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால், திரும்பினால் அந்நிய தேவர்களையும், அடுத்தது என்னது? அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. எங்கிருந்து? யார் நடுவில் இருந்து? யார் நடுவில் இருந்து? அமைதி, மௌனம். ஹலோ, இது எங்களுக்குள்ளது அல்ல. என்னது? இந்த வார்த்தை எங்களுடையது அல்ல. எங்கள் வீட்டில் ஒரு விக்கிரகமும் இல்லை. நான் சொல்றேன், இருக்கு இருக்கு. அதனால தான் இப்படி இருக்கீங்க. அல்லேலூயா. மேலே வானத்திலேயோ கீழே பூமியிலேயோ சமுத்திரத்திலேயோ எந்த ஒரு ஸ்வரூபத்தையும் உண்டாக்கவோ ஆராதிக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது என்று நியாயப்பிரமாணத்திலே கட்டளை பெற்ற, நியாயப்பிரமாணத்தை அரைத்து கலக்கி தண்ணீர் போல குடித்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆமென், சாமுவேல் சொல்லுகிறார், விக்கிரகத்தை விலக்கு. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சு? விக்கிரகம். விக்கிரகம். உன் கண்ணீருக்கும் அழுகைக்கும் சோதனைகளுக்கும் தோல்விக்கும் காரணம் அவன் பெலிஸ்தியன் உன்னை முறியடிக்க காரணம், மோவாபியர்கள் உன்னை முறியடிக்க காரணம், ஆமென், உனக்குள்ள இருக்கிற விக்கிரகம். அன்னைக்கு அவங்க நடுவிலே விக்கிரகம் இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நம்ம வீட்டில எல்லாம் விக்கிரகம் கிடையாது, ஆனா உள்ளே தான் இருக்கு. அல்லேலூயா. நாம் பிடிச்ச முசலுக்கு 3 கொம்புன்னு, அப்படித்தானே? 3 காலா? 3 காலு. எங்க ஊர்ல கொம்புன்னு சொல்லுவாங்க, இங்க காலு. சரி, ஏதோ இருக்கட்டும். நாம் பிடிச்ச முசலுக்கு 3 காலுன்னு விட்டு கொடுக்க மாட்டேன். செத்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படிதான் இருப்பேன். இருக்கியா? அதுதான் விக்கிரகம். அல்லேலூயா. ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டின்னு இருக்கியா? அதான் விக்கிரகம். அவன் பொண்டாட்டி தான், இல்லைன்னு இல்லை. ஆனா ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? எங்க வைஃபுக்கு காலையில ஒரே தலைவலி பாஸ்டர். வைஃபுக்கு
தலைவலியா, அதனால இவர் சர்ச்சுக்கு வரலையா? இதான் விக்கிரகம். சகோதரா, உன் மனைவி தான் உனக்கு விக்கிரகம். சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு விக்கிரகம். விலக்கு விக்கிரகத்தை. அல்லேலூயா. இன்றைக்கு விக்கிரகத்தை விலக்குவீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். சில விக்கிரகங்கள், நான் எல்லா விக்கிரகத்தை எல்லாம் இப்போ சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். சிலவங்களுக்கு வேலை விக்கிரகம், சிலவங்களுக்கு பணம் விக்கிரகம், சிலவங்களுக்கு பிள்ளைகள் விக்கிரகம். ஆமே, சிலவங்களுக்கு சரி என்னென்னமோ விக்கிரகம். ஆனா நம்ம சொல்றோம், நாங்க விக்கிரகத்தை ஆராதிக்கிறது இல்ல, விக்கிரகத்தை பின்பற்றது இல்ல. சிலவங்களுக்கு பிடிவாதம் விக்கிரகம், முன்கோபம் விக்கிரகம், சண்டை விக்கிரகம், வெறுப்பு விக்கிரகம், கசப்பு விக்கிரகம், ஆமேன், விரோதம் விக்கிரகம். கலாத்திய நிருபம் 5வது அதிகாரத்தில் எத்தனை விக்கிரகம் இருக்கு தெரியுமா? 22 வாசியமா சீக்கிரம். 19 சாரி. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரகம், ஆசிமா, காமவிகாரம், விக்கிரகம், விக்கிரகாராதனை, விக்கிரகம், பில்லி சுனியம், விக்கிரகம், பகைகள், விக்கிரகம், விரோதங்கள், விக்கிரகம், வைராக்கியங்கள், விக்கிரகம், கோபங்கள், விக்கிரகம், சண்டைகள், விக்கிரகம், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே விக்கிரகம். பிரைஸ் தி லார்ட். நான் ஏதோ தப்பா பேசுறேனோ? அல்லேலூயா. இத்தனை பேர்கள் ஒரு மீன் மார்க்கெட்டு போனா எப்படி இருக்கும்? நம்ம இத்தனை பேர், நம்ம சகோதரிகள், நம்ம சகோதரர்கள் ரொம்ப நல்லவங்களா டீசெண்டா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா சர்ச்சுக்குள்ள மட்டும்தான். அவ்வளோ நல்லவங்க, அமைதியா. அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரகத்தை விலக்குங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பு, 2 விக்கிரகத்தை விலக்கு. 3 சீக்கிரமா கடந்து சொல்றேன். 3 வசனமா வாசிமா. அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. அஸ்தரோத்துகளை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி விலக்குங்கள். ஆபிரகாம் ஒரு மிக பக்தியுள்ள மனுஷனாயிருந்தார். தேவனுடைய சிநேகிதராயிருந்தார் ஆபிரகாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்குள்ளேயும் சில விக்கிரகங்கள் இருந்தது. ஆபிரகாமோடு இருந்த முதல் விக்கிரகம் லோத்து. லோத்தை ஆண்டவர் ஆபிரகாம் விலக்கினார். ஆபிரகாமோடு இருந்த அடுத்த விக்கிரகம் ஆகார். ஆபிரகாமோடு இருந்த அடுத்த விக்கிரகம் இஸ்மவேல். இப்படி ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஆண்டவர் தன் கிரியையை நடப்பிக்க நிறைவேற்ற முடியாதபடி ஆபிரகாமை தொற்றிக் கொண்டிருந்த சில விக்கிரகங்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை விட அதிகமாய் நீங்களும் நானும் யாரை நேசித்தாலும் அதுதான் விக்கிரகம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் விக்கிரகம். அது பணமாயிருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஜுடா, வேலையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவனை விட, ஆராதனையை விட, ஜெபத்தை விட, தேவனோடுள்ள உறவு, தேவ திருச்சபையோடு உள்ள உறவை விட வேற எதை நேசித்தாலும் அது விக்கிரகம். ஆண்டவர் சொல்லுகிறார், விலக்கு, விக்கிரகத்தை விலக்கு. அடுத்தது, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துங்க. 1, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 2, விலக்க வேண்டியவைகளை விலக்கி
விலக்குங்கள். அல்லேலூயா. விலக்க வேண்டியவைகளை விலக்குங்கள். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்கெல்லாம் உன்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். உன் தாயின் கருவிலே நீர் உருவான பொழுதே நான் உன்னை அழைத்தேன். இஸ்ரவேலுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக நான் உன்னை அழைத்தேன். ஆனா எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பாலகன், நான் சிறு பையன், நான் இவங்க மத்தியில, யாரு இந்த மூப்பர்கள், இவங்க மத்தியில நான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஹலோ, நீங்க நிறைய காரியம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, என்னால இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற நடக்கும். நீங்க நடக்காது நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது நடக்கும். இதற்கு ஒரு முடிவே இல்லை என்று நினைச்சிட்டு இருக்கீங்களே, முடிவு உண்டு. ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? டேய், அந்த பசங்களை எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு, இங்க எழும்புகடா, வெங்கட் எழும்புங்க. இந்த 2 பேர் பெரியவங்க, 2 பேர், இந்த பெரிய 2 பேரும் பத்தியில ஒரு பையனை உட்கார வைங்க. எனக்கு போன வாரமே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு, 2-3 பிள்ளைங்க அங்க உட்காந்து மொபைல் நோண்டிட்டே இருக்காங்க. இனிமே என் கண்ணில பார்த்தா மொபைல் திரும்ப கிடைக்காது. கண்டிப்பா விளையாட வேண்டிய இடம் இது அல்ல. பெரியவங்க கவனிக்கணும் பிள்ளைங்களை. இந்த பிள்ளைங்க பக்கத்துல உட்கார விடாதீங்க. அடுத்த வாரம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எங்க இருக்காங்க? பிள்ளைங்களை பக்கத்துல உட்கார வைக்காதீங்க. 2 பெரியவங்க மத்தியில 2 பெரியவங்க ஒரு பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். என்ன பண்ணும்? அரெஸ்ட் பண்ணும். அடுத்த வாரத்திலிருந்து இங்க தொல்லை தாங்க முடியாது, அங்கே அனுப்பினேன். அங்கேயும் வேலை காட்டிட்டு இருந்தான். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லிட்டு வந்தேன்? நானே மறந்துட்டேன், நீங்களும். எரேமியா, நடக்காதது நடக்கும். நடக்குமா நடக்காத? நடக்கும். நடக்கும்னு சொல்லுங்களே. அது காசா கொடுக்கணும். நடக்கும். நடக்கும். ப்ரமோஷன் நடக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். வியாதி வியாதி மாறும். ஆரோக்கியம் உண்டாகும். கல்யாணம் நடக்கும். அதுக்கே நீங்க எல்லாம் சொல்றீங்க? உங்களுதான் இருக்க நடந்துச்சு இல்லை? இனிமே ஆமேன் எவ்வளவு சத்தமா சொல்றாங்க பாரு, சந்தோஷமா. எதுக்கு சொல்றோமோ அதுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். நல்ல பொண்ணு கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல நல்ல கல்லூரியில அட்மிஷன் கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். ஆமா சொல்லுங்க. கிடைக்கும், நடக்கும். ஆனா நடக்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யணும். அதுக்கு ஆமா இல்ல. 10ஆம் வசனம் என்ன செய்யணும்? அதிலமா எரேமியா 1:10. எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் அழிக்கவும். அப்போ நல்ல கவனிக்கணும். பிடுங்க வேண்டியது சிலது இருக்கு, பிடுங்கணும். அழிக்க வேண்டியது சிலது இருக்கு, அழிக்கணும். அப்புறம் இடிக்கவும் கவிழ்க்கணும். அதுக்கு நமக்கு தெரியும். அடுத்தது கட்டவும் கட்டணும். அப்புறம் நாட்டவும். அதுக்கு முன்னே இருக்க இடிக்கவும். வாசிமா. பார், பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். இது 4க்கு நம்ம எக்ஸ்போர்ட். கட்டவும் நாட்டவும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். யாராவது கட்டுனா நாங்க இடிக்கிறோம், யாராவது நாட்டுனா நாங்க புடுங்குறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் செய்தால் நான் உன்னை தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்புவேன். உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். ஆனால் சிலது பிடுங்கணும், சிலது இடிக்கணும், சிலது அழிக்கணும், சிலது கவிழ்க்கணும். ஜெப மதிலை கட்டணும். ஜெப மதிலை கட்டணும்.
ஆராதனையை நாட்டணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டப்பட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், அகற்ற வேண்டியவைகளை அகற்று, உடைக்க வேண்டியவைகளை உடைத்து விடு, வேண்டாதவைகளை தள்ளிவிடு. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாம் வசனம் 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூடி வாருங்கள். முன்னே சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னும் நல்லா விளக்க வேண்டிய காரியங்கள், ஆனாலும் நேரம் போகிறபடியா நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். ஒன்றாவதாக ஆண்டவரிடத்திற்கு திரும்பணும். இரண்டாவதாக என்ன செய்யணும்? விக்கிரகங்களை விலக்கணும். மூன்றாவது ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஆராதனை செய்யுங்கள், கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை நேரத்தில் கையை கட்டி நிக்காதீங்க. ஆராதனை நேரத்தில் எங்கேயோ சிந்தனைகளை விட்டு நிற்காதீர்கள். ஆராதனை நேரத்தில் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதியுங்கள். நாலாவது, மிஸ்பாவிலே கூடி வாருங்கள். மிஸ்பா என்றால் உயர்ந்த பட்டணம் என்று அர்த்தம். மிஸ்பா என்றால் ஜெபம் என்று அர்த்தம். பிரேயர், ஜெபம். அப்போ நான்காவது, கண்ணீர் ஆனந்த களிப்பாய். என்ன போற? அது க்ளோஸ் பண்ணுமா? Praise the Lord. மிஸ்பா. மிஸ்பா என்றால் மிஸ்பானா ஜெபம். மிஸ்பாவிலே கூடி வாருங்கள், ஜெபத்திற்காய் கூடி வாருங்கள். உங்க கண்ணீர் நீங்கணுமா? அழுகை மாறணுமா? வேதனை நீங்கணுமா? வியாதி நீங்கணுமா? ஆலயத்திலே ஜெபிக்கும்படியாய் கூடி வா. ஒரு உபவாச கூட்டம் வச்சா யாரையும் காணோம். சனிக்கிழமை அனௌன்ஸ் பண்ற ஊழியக்காரங்க உபவாச கூட்டம்னு. இந்த உபவாச கூட்டம் இங்க நடக்குது, ஆனா வீட்டுல நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஒரு 4-5 வயசான பாட்டிங்க மட்டும் வந்து உட்காந்துருக்கு முன்னாடி. இதுக்காக நம்ம என்ன சொல்ல, 2-3 வாலிப பிள்ளைங்க வருவாங்க, அதை குடதை வச்சுட்டு பின்னாடி போய் உட்காந்துருப்பாங்க அங்க லாஸ்ட். ஹலோ, இந்த பாட்டிங்க யாரும் என்கிட்ட கோச்சிக்காதீங்க, தேசியமா கோச்சிக்காதீங்க. ஐ லவ் யூ. வயசானவங்கன்னு நான் குத்தம் சொல்லல, அவங்களுக்கு இருக்கிற அந்த உற்சாகம் கூட உங்களுக்கு எல்லாம் இல்லையே. நான் இந்த வாரம் கண்டிப்பா சொல்லிட்டேன் பிரசாபர்கிட்ட, எங்க வண்டி வேணாலும் எடுத்துட்டு போங்க, எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு வந்துடுங்க, யாரையும் வீட்டில் விட்டுடாதீங்க, அள்ளி போட்டு வந்துடுங்க. இனிமே நான் ஜெபம் பண்ணுவேன். சனிக்கிழமை நீங்க வீட்டிலே வந்து சமாதானமா இருக்கக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. யாரும் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் பாத்ரூமில் போய் உட்கார மாதிரி நான் ஜெபம் பண்ணிடுவேன். அதனால அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க சனிக்கிழமை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வந்துடணும். ஆமெனா, ஆமெனா. பிரைஸ் தி லார்ட். வர முடியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேனே, எங்க வேணாலும் வண்டி அனுப்புறது. பாவம் பிரசாபர் ரெடியா இருக்காரு வண்டி எடுத்துட்டு வர்றதுக்கு, இல்லைன்னா சகோதரர்கள்லாம் ரெடியா இருக்காங்க. மிஸ்பாவில கூடுங்க. இதுதான் மிஸ்பா. நம்முடைய திருச்சபை தான் மிஸ்பா. ஆமென். மிஸ்பாவிலே கூடுங்கள்,
வசனம், அடுத்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடி வந்தார்கள். மிஸ்பாவிலே கூடி வந்த உடனே இவங்க ஜெபத்திலே உணர்ந்துட்டாங்க, விக்கிரகத்தை விலக்கிட்டாங்க, ஆண்டவர் முகத்தை நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆராதனை ஆரம்பிச்சுட்டாங்க, ஜெபம் ஆரம்பித்தார்கள். அப்படி என்பதை அறிந்து வசனம் சொல்லுகிறது, சத்துருக்கள் பெலிஸ்தியர்கள் படையெடுத்து இவர்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். இதுக்கு முன்னே எல்லாம் பெலிஸ்தியன் படையெடுத்து வந்தா ஜெயம் பெலிஸ்தியனுக்கு, தோல்வி இஸ்ரவேலனுக்கு. ஆனா இனிமே ஜெயம் இஸ்ரவேலனுக்கு, தோல்வி பெலிஸ்தியனுக்கு. ஏன் தெரியுமா? ஜனங்கள் திரும்பி விட்டார்கள், ஜனங்கள் ஆராதனை ஆரம்பித்து விட்டார்கள். ஆமென். ஜனங்கள் ஒன்று சேர்ந்து மிஸ்பாவிலே தேவாலயத்திலே ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் ஆமென் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு மனமாய் ஜெபிக்கிற தேவ ஜனங்கள் நடுவிலே எத்தனை பெலிஸ்தியன் படையெடுத்து வந்தாலும் பெலிஸ்தியன் வெற்றி பெறுவது இல்லை, தேவ திருச்சபைதான் வெற்றி பெறும். ஆமென். மிஸ்பாவிலே கூடுவோம். சிதறி இருந்தது போதும். இஸ்ரவேல் ஜனமே, சிதறி இருந்த காலம் முழுவதும் பெலிஸ்தியனுக்கு வெற்றி. சிதறடிக்கப்பட்ட காலமெல்லாம் பெலிஸ்தியனுக்கு வெற்றி. பெலிஸ்தியனுடைய திட்டமெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, மிஸ்பாவிலே கூடக்கூடாது, ஜெபத்திலே ஒன்றிணையக்கூடாது, ஐக்கியமாய் உபவாசத்தோடு கடந்து வரக்கூடாது. இவர்களை சிதறடிக்கணும். சிதறடிக்கப்பட்ட நாள் முழுவதும் ஆமென் பெலிஸ்தியன் ஜெயித்தான். ஆனால் தேவனுடைய தாசனுடைய ஊழியனுடைய சாமுவேலினுடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விலக்க வேண்டியவைகளை விலக்கி மிஸ்பாவிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பழைய நினைப்பில யாரு வரான்? பெலிஸ்தியன் வரான். பழைய நினைப்பில போகும்போதெல்லாம் இவன் துண்டை காணா துணியை காணான்னு ஓடிட்டு இருந்தானே, இப்பவும் நம்ம வந்த உடனே இவன் ஓடுவான்னு நினைச்சான். யாரு? பெலிஸ்தியன் நினைச்சான். ஹே ஏமாளியே, ஹே முட்டாளே. யாரு? 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 இஸ்ரவேலா? நோ. யாரு? பெலிஸ்தியன். முட்டாளே. சொல்லுங்களே, என்ன பார்த்து ஏன் சொல்றீங்க? ஏமாளியே, வெக்கங்கட்டவனே. அப்புறம் என்னென்ன வார்த்தை இருக்கு தெரியல. ஏங்க இருக்கிற வார்த்தை எல்லாம் பேசிடாதீங்க. இத்தனை நாட்கள் நீ ஜெயித்தாய், இத்தனை நாட்கள் நாங்க ஜெபிக்கல. எப்படி? இத்தனை நாட்கள் நாங்க ஜெபிக்கல, நீ ஜெயித்தாய். ஆனா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க ஒன்றிணைந்து விட்டோ. இனிமே ஜெயம் உன்னுடையது அல்ல, ஜெயம் எங்களுடையது, திருச்சபையினுடையது. ஜெயம் தேவ பிள்ளையினுடையது. இனிமே எங்கள் மேல் பலவீனத்தை கொண்டு வந்து, சோர்வுகளை கொண்டு வந்து, வியாதியை கொண்டு வந்து, கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து, சமாதான கேடுகளை கொண்டு வந்து நீ ஜெயிக்க முடியாது. வசனம் சொல்லுது, மிஸ்பாவிலே அவர்கள் ஒன்று கூடினார்கள் என்பதை அறிந்து. அசிமா வசனம். புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி மேலே இடி முழக்கத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்க போகிறார்கள். ஹலோ, சத்தத்தை காணுமே.
கேட்குமா கேட்காதா? கேட்கும். நாம் ஒன்று சேரும் பொழுது கேட்கும். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது. எபனேச திருச்சபைக்கு மேலே அக்கினி எழும்புவதை வண்டலூர் காணும். ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எபனேச சர்ச்சு அக்கினி எரியுது. ஹல்லேலூயா. ஆனா அந்த அக்கினி தேவனுடைய ஆவியின் அக்கினியாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அக்கினியை கண்டு ஏராளமானவர்கள் கூடி ஓடி வருவார்கள். இது என்ன நடக்கிறது? மோசே அன்றைக்கு ஓரேபின் மேலே நெருப்பு எரிவதை கண்டு மலையோடு நெருங்கி வந்ததை போல ஏராளமானவர்கள் எபனேச திருச்சபையோடு நெருங்கி வரப்போகிறார்கள். தேவன் அக்கினி அனுப்ப போகிறார். அதற்கு முன்பாக தேவ ஜனங்கள் மிஸ்பாவிலே ஒன்று சேர வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்குங்க? தேசம் ஒரு இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்கும். ஆமென். தேசம் ஆமென் ஒரு அபிஷேகத்தின் சத்தத்தை கேட்கும். மேல் வீட்டு அறையில் இருந்து எவ்வளவோ தூரத்திலே எருசலேம் ஆலயத்திலே கூடி வந்த ஜனங்கள் எல்லாம் மேல் வீட்டு அறையிலே அபிஷேகம் இறங்கின கொடிய இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்டு எருசலேம் ஆலயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மேல் வீட்டு அறையிலே கூடி வந்ததை போல ஆமென் எபனேச திருச்சபையிலே ஜனங்கள் கூடி வரப்போகிறார்கள். அந்த நின்னு ஜெபிச்சா முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடணும். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் வெற்றி பெற்ற ஆமென் பெலிஸ்தியன் தேவனுடைய இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கி ஓடினான். வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல். இப்ப 14 வசனத்துக்கு நேரே வருவோம். 14. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் அதுதானே, திரும்ப பெற்றுக் கொள்வேன். இஸ்ரவேல் கையிலிருந்து பெலிஸ்தியர்கள் பிடித்த தேசம் மாத்திரமல்ல, அப்புறம் அடுத்தது எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் அடுத்தது இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் நல்ல கவனிங்க. இஸ்ரவேலர்களுடைய சொந்தமாக இருந்தவைகள் பெலிஸ்தியர்கள் திருடிக் கொண்டதை இஸ்ரவேலர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, இதுவரையிலும் இஸ்ரவேலர்கள் கரத்தில் இராத பெலிஸ்தியர்கள் கரத்திலே வைத்திருந்த தன் எல்லை நாடுகளையும் இஸ்ரவேல் பிடித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்கப் போகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்கப் போகிறார். உங்கள் பொருளாதாரத்தை ஆண்டவர் விரிவாக்கப் போகிறார். உங்கள் சமாதானத்தை ஆண்டவர் பெருகச் செய்ய போகிறார். நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்கப் போகிறார். தேவஜனமே ஒன்று சேருவோம். மிஸ்பாவிலே ஒன்று சேருவோம். விலக்க வேண்டியவைகளை விலக்குவோம், அகற்ற வேண்டியவைகளை அகற்றுவோம். கர்த்தருக்காக சபையின் பெலிஸ்தியர்கள் திருடினதை திரும்ப பெற்றுக்கொள்ள தேவ திருச்சபை ஒன்று இணைவோம்.